ஏர் கண்டிஷன்ஸை பொறுத்த அளவுக்குங்க ஒரு 6 months ஒன்ஸ் வந்து ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணணும். ஓகே. இதே கமர்ஷியல்ஸ் பில்டிங் அப்படின்னா 3 months ஒன்ஸ் வந்து கம்பல்சரி கமர்ஷியல் ஏசிக்கு 3 months கம்பல்சரி 3 months ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது. ஓகே. இயர்லி ஒன்ஸ் வந்து பம்ப் வச்சு வாட்டர் வாஷ் பண்ணி வாங்கணும். ஓகே. அது இல்லாமல் நம்ம வந்து வீட்டுக்குள்ள பேசிக்காக ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறப்ப சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணவே கூடாது. என்னங்க சொல்றீங்க? ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ப்ராப்பரான கேஸ் செக்அப் இருக்காது. அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா மிஷின் வந்து டெமாலிஷ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகங்க. ஓகே. ஃபியூச்சர்ல எப்பயுமே ரஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது. 100% இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. எத்தனை வருஷம் வரைக்கும் இப்படி இருக்கு? உங்களுக்கு இன்டீரியரை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம வச்சிருக்கப்ப குறைஞ்சது ஒரு 50 வருஷமாவது உங்களுக்கு வந்து ரஸ்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இருக்கும் குறைஞ்சதுங்க. ஆமா. இங்க காசு அதிகமா கொடுக்குறோமோ அந்த காசை இங்க கம்மி பண்ணிக்கலாம். 10 10 வரைக்கும் கம்மியாச்சுன்னு சொன்னாலே இட்ஸ் ஹியூஜ் இல்ல, பிரச்சனையே இருக்காதுங்க. சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எங்களுக்கு சின்ன பைட்டு கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஷர்வைன் ஏர் கண்டிஷனர் எப்படி ஐசி பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக ஷூட் பண்ண வந்தப்ப எக்ஸிமோ ஷோரூம் பார்க்குறப்பே ரொம்ப எலகன்ஸாக இருக்குது. இந்த கான்செப்ட் எப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, எப்படி கிரியேட் பண்ணீங்க? இனிஷியல் கான்செப்ட் என்னென்னா கொஞ்சம் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம இன்டீரியர் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணோம். அந்த ரக்குடான ஃபீல் எதுக்காக? நம்ம ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் போகலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இது பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, யூஸ்வலாக எல்லா ஸ்டோர்ஸும் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். சரி, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. ஓகே. ஷர்வைன் ஏர் கண்டிஷன் அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம். அவங்கள பற்றி ஏதாவது, அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஏதாவது சொல்ல முடியும்? எனக்கு நம்ம ஃப்ரெண்டு விக்னேஷ்னு சொல்லியிருக்காருங்க, அவர் தான் ரெஃபர் பண்ணாங்க. அவர் தான் இந்த விக்னேஷ் ரெஃபர் பண்ணாரு? ஆமாம். ஓகே. ஒரு இது ரெஃபர் பண்ணாங்க. அவர் பண்ண ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் பேசின விதமாகட்டும், அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்போ எதுவுமே யோசிக்கல நாங்கள், சரி அப்படி சைன் பண்ணிடலாம்னு பண்ணிட்டோம். சூப்பர். ஆக்சுவலாக ஒரு சைன் பண்ணுறது வந்து அந்த என்னதான் பழக்கத்துக்கு இருந்தாலும் ப்ரைஸில் கம்பேர் பண்ணியிருப்பீங்களா? அப்படி கம்பேர் பண்ணப்போ இவங்களோட எந்த அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க, மார்க்கெட் ப்ரைஸில் தான் இருந்தாங்க. அப்போ நான் ஒரு அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பெருசாக யோசிக்கிறேன். ஓகே. ஒன்ஸ் ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் செகண்டரியாக தான். ஆமாம். எக்ஸிக்யூஷன் அண்ட் அவங்களோட சர்வீஸ் எப்படி ஆன் டைமில் இருந்ததுங்க, டெலிவரி ஆன் டைமில் இருந்துச்சு. பட் எல்லாமே கரெக்டான டைமில் முடிஞ்சுது. சர்வீஸ் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சுங்க, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. பிஃபோர் அந்த சர்வீஸ் இதை தாண்டி எவ்ரி 3 months கன்ஃபார்மாக ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸுங்கிறப்ப அவரே சொல்கிறாரு 3 months கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அவங்களோட சர்வீஸ் டீம் எப்படி இருக்குது? இல்லை, அகெயின் ட்ரஸ்ட் தாங்க. ட்ரஸ்ட். நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி இப்போ தான் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் சர்வீஸ் வரப்போகுது. ஆமாங்க. இன்ஸ்டால் பண்ணி 2 months கூட ஆகலை. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட் என்னன்னா, நம்ம ஏசி இல்லாமல் பில்டிங் பண்ணலாம், சஸ்டைனபிளாக பண்ணலாங்கிற மாதிரி தான் பில்டிங் இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஆரம்பிச்சோம். ஓகே. ஓகே. அப்புறம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது தாங்கல. ஓகே. ஆமாம். ஸோ கண்டிப்பாக ஏசி வேணும்னு முடிவு பண்ணோம். ஏசி முடிவு பண்ணதுக்கப்புறம் யாருன்னு சோர்ஸ் பண்ணும்போது சர்வின் தான் பெஸ்ட்டுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அது போயிட்டோம். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ டன்ஸ் வேணும், இல்லை ஹெச்பி வேணும், எப்படி வேணாலும் அவங்க சொல்லட்டும். பட் அதை வந்து மீட் அவுட் பண்ணணும் அவங்க சொன்னதும் டெலிவரபிள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு? ஓகே. அதுதாங்க இனிஷியலாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், ரொம்ப கம்மியாகவே செலவு பண்ணலாம், ஏசி போடுறதுன்னு ஆயிடுச்சு. ஓகே. மேபி டன்னேஜ்க்கு இது குறைச்சி போட்டுக்கலாம், நமக்கு பேசிக்காக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்னால், அப்புறம் அவர் அப்படி பண்ணவே வேண்டாங்க ப்ரோ, நீங்கள் அது என்ன பண்ணுறோமோ நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாம். மெயின் பர்பஸ் வந்து கஸ்டமருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், நல்ல கூலிங் வேணும் அப்படிங்கிறது. நீங்கள் குறைச்செல்லாம் பண்ண வேண்டாம், அவர் அட்வைஸ் பண்ணார். என்ன எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு தேவையோ அது நம்ம ப்ராப்பராக போயிடலாம். அப்படி போகும்போது நம்ம கரண்ட் கன்சம்ஷன் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு அவங்க சஜஷன் அந்த இது இருந்துச்சு. அது அவுட்புட்டும் நம்ம ரிசல்ட் பார்க்க கண்டிப்பாக போட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் எப்படி வரும், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துருந்தது. ஒன்ஸ் போட்டு எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒர்த் த மணி நம்ம பண்ண செலவாகட்டும் எல்லாமே ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைமிங். ஹாய், ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது திருப்பூரில் ரொம்ப ஃபேமஸான எக்ஸிமோ ஷோரூம். எக்ஸிமோ அப்படின்னா காஸ்டியூமுக்காக ரொம்ப பெக்குலரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிற இந்த ஷோரூமுக்கு காஸ்டியூமை ரிவ்யூ பண்ண வரல, இங்கே இருக்கிற ஷோரூமோட ஏசியை யார் ஃபிக்ஸ் பண்ணது, யார் இந்த ஏசி கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அது நம்ம விக்னேஷ். விக்னேஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கு. சர்வின் ஏர் கண்டிஷனர் அதுதான் நம்ம கம்பெனி நேம் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. சர்வின் ஏர் கண்டிஷனருக்கும் எக்ஸிமோக்குமான தொடர்பு என்ன? நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் மூலமா வந்து அவங்க ஹையரிங் பண்ணி ஓகே. 2-3 பக்கம் செக் பண்ணி அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிடிச்சி போனால அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது இருக்குது நம்ம பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஷோரூம் இது 2 years ரன்னிங் ஆனதுக்கப்புறம் நம்மளோடது வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. நம்ம அவங்களுக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். எக்ஸிமோ அப்படின்னு சொன்னால் திருப்பூர்லேயே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஷோரூம் ஃபார் மென்ஸ் அண்ட் உமன்ஸ். அது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ ஷோரூம் மட்டும் அவங்க சாதாரணமா இல்ல, ஏசி வந்து டக்கிங்கே வந்து ஓப்பன்ல இருக்கு. இது ஏன் இப்படி ஓப்பன்ல கொடுத்துருக்கீங்க? அது முதல்ல ஆக்சுவலாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ராவான இதுதான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த வால்லையுமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பெயிண்டிங் அடிக்கல. ஆமாம். நம்ம அதே மாதிரி மால், மண்டபம், தேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் டக்ட் கொடுத்து ஃபால் சீலிங் மூலமா கவர் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிரில் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே. இங்க சார் வந்து கேட்டதுக்கான மெயின் காரணமே எங்களுக்கு வந்து ராவா இருக்கணும். ஓகே. நீங்க பேசிக்கா எல்லாத்த விட பண்றதை விட எனக்கு ஒரு யூனிக்கான ப்ராடக்டா எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லனால நம்ம வந்து ஓவல் டக்ட்டுங்கிற ப்ரிஃபர் பண்ணி இந்த இதோடது நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம. ஓகே. அதனால இந்த ஓவல் டெக்கிங் பண்ணி கண்டிப்பா வந்து இப்படி ஓப்பன்ல வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஓப்பன்ல இருக்கிறதுக்காக இந்த ஓவல் டெக்கிங்கே கொடுக்குறோம். கண்டிப்பா இது ஓப்பன் டெக்ட் பொறுத்த அளவுக்குங்க நமக்கு வந்து க்ளோஸ் டெக்டா இருந்தாலும் ஓவல் டெக்டா இருந்தாலும் நமக்கு வந்து ரிட்டன் ஏர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்ளை ஏர் வந்து அதிகமாக கொடுக்க முடியும். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிக் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறப்ப இதுக்கு மேலே வந்து அவங்க ஃபியூச்சரில் வந்து பெயிண்ட் பண்ணுறா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு விசிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குனால நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து இதை செக் பண்ணி இந்த இடத்துக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிறத சஜஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த வால் கலர் தகுந்த மாதிரி பெயிண்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நம்ம வந்து ராவாக கொடுத்து வித்தவுட் பெயிண்ட்ல பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் சார், விட்டலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் இதுவே கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்க. அவருக்கு பெயிண்டே அடிக்கல, அப்படியே ராவாவே விட்டுட்டோம் நம்ம. ஆமா, துரு பிடிக்கிறது எதுவுமே பிடிக்காது. டக்டை பொறுத்த அளவுக்கு ஜிஐ சீட்ல டாடா மேக்ல பண்றோம் நம்ம. அதே மாதிரி ஜிஎஸ்டபிள்யூல தான் நம்ம ட்ரே கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்பயுமே ரஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது. ஆகாது 100% இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. உங்களுக்கு இன்டீரியரை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம வச்சிருக்கப்ப குறைஞ்சது ஒரு 50 வருஷமாவது உங்களுக்கு வந்து ரஸ்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு குறைஞ்சதுங்க. ஆமா, ரொம்ப இருக்கு. ஓகே, அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றோம். கண்டிப்பா டாடா மேக் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கம்பெனிஸோட நார்ம்ஸ் படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுக்கான மெட்டீரியல் வந்து இந்த பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது கம்பெனில இருந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிஷினை இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, இந்த ஷோரூமுக்கு நம்ம என்ன ஏசி யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான டெக்கிங் யூஸ் பண்ணியிருக்கோங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின். சர்வைன் ஏர் கண்டிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணது? விக்னேஷ் எப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து அரௌண்ட் 12 years ஆச்சுங்க. சர்வைன் ஏர் கண்டிஷன் ஆரம்பிச்சு ஒரு அரௌண்ட் 6 years ஆச்சுங்க. 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே, 6 வருஷத்தில் நீங்கள் எந்த மாதிரியான பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நான் பிராண்டு நம்ம பண்ணுவோம்? அதான் நான் பிராண்டுங்கிறத விட எது டாப் பிராண்டு, எது நாங்கள் யூஸ் பண்ணணும்? இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஒர்க்கு வந்து 12 years-ஆக வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். இது எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா டைக்கினோட ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப் எடுத்தோம். ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் ரேஞ்சில் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து கமர்ஷியல்ஸ் ரேஞ்ச் வந்தோம். கமர்ஷியல்ஸ்க்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா காம்படிட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் சோர்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்மளோடது வந்து எங்களோட மெயின் ஹியூஜான இதே வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் தான். அப்படிங்கிறப்ப மிஷின்ஸோட சேல்ஸாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற சர்வீஸ் சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இது பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதே மாதிரி பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு ப்ராடக்டை ஒரு சேல் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 to 5 வருஷமாக அதை ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது நம்ம பேர் சொல்கிறோம், ரிப்பேர்ஸ் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ வந்து நம்ம பிராண்டடுக்கும் நான் பிராண்டடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து 10 வருஷம் கரண்ட் பில்லே உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணிட்டு போயிட முடியும். மிச்சப்படுத்திடலாம், தாராளமாக மிச்சப்படுத்தி அந்த கரண்ட் பில்லே நம்மளுக்கு இந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக மிச்சப்படுத்திடலாம். கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, அப்படின்னு நம்ம என்னென்ன பிராண்ட் நம்ம இப்போ பண்ணுறோம்? நம்மளோட மெயின் பிராண்ட் பார்த்தீங்கன்னா டைக்கின் அண்ட் மிட்சுபிஷிங்க. மிட்சுபிஷியோட டாப் பிராண்ட் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, டைக்கின் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கோர் ப்ராடக்ட்ல ஏசி தான்.
ஏசி தவிர ஏர் கண்டிஷன் மட்டும் தான் நம்ம வேற எதுவுமே இல்லை. அவங்களோட ஒரே ப்ராடக்ட் அவங்க அப்ப அதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டெஃபினட்டா மிட்சுபிஷியை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது ஜாப்பனீஸோட வேர்ல்ட்ஸ் தி பெஸ்ட் ப்ராடக்ட். கண்டிப்பா அப்படின்னா உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்லை. அந்த 15 வருஷத்துக்கு வந்து கிளைண்ட் சைடு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. எனக்கு என்னன்னா கம்பெனியோட சப்போர்ட் வந்து ஃபுல் ஃபிளஜ்டா இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து கஸ்டமர் சேல் பண்றனா கூட டைரக்டா என்னோட மௌத்ரோ மூலமா மட்டுமே அந்த விஷயம் நடக்க போறது கிடையாது. ஒரு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராப்பரான கேட் டிசைன்ஸ் வாங்கி அந்த டிசைன்ஸ் மூலமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ணி அந்த டிசைன்ல அப்ரூவல் வந்து கம்பெனிக்கு கொடுக்கணும். அந்த டிசைன் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணி கஸ்டமர் பிளேஸுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டலேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம போட்டிருக்கோமா, மெட்டீரியல் முதல் கொண்டுமே கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணி அதை கன்சிடர் பண்ணி அதை கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து மெஷினை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. மெஷின் ஆன் பண்ணி கொடுக்கறதே வந்து கம்பெனி மூலமா மட்டும் தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி டெஃபினட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். எல்லாத்துக்கும் அவங்க டீலர்ஷிப்பும் கொடுத்துட மாட்டாங்க. மேன் பவர் சோர்ஸும் நமக்கு எவ்வளவு இருக்கு, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். மற்ற பிராண்ட்ல நம்ம எடுத்ததையும் மிட்சுபிஷி பிராண்ட்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வாங்கிட முடியாது, வாய்ப்பே இல்லைங்க. இது வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு இந்த மாதிரியான ஒரு புரிதலே எனக்கு கிடையாது. அதாவது யார் வேணாலும் ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம், அப்படிலாம் கிடையவே. எனக்கு அதோட சேர்த்து அது என்ன கமர்ஷியல் டொமஸ்டிக் நீங்க இடையில சொன்னீங்கல்ல, நாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா கமர்ஷியலுக்கு வேற மாதிரியும் டொமஸ்டிக்கு வேற மாதிரி தான் கம்பெனி தயாரிக்கவே செய்யுதா? கண்டிப்பாங்க. இப்போங்க டொமஸ்டிக்கும் கமர்ஷியல்ஸுக்கும் தனித்தனி தான். ஆமாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்ஸுக்கு தயாரிக்கிறது வேற, டொமஸ்டிக் தயாரிக்கிறது வேற எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டொமஸ்டிக்கை பொறுத்த அளவுக்கு சிங்கிள் இன்டோர் சிங்கிள் அவுட்டோர் ஒரே இதுதான் கான்செப்ட். அதுதான் கமர்ஷியல் சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு மல்டிபிள் இன்டோர் சிங்கிள் அவுட்டோர், ஒரே அவுட்டோர் போதும். உங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிமோ ஷோரூமே வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் இருக்குங்க. 3 ஃப்ளோருக்கும் சேர்த்து நம்ம ஒட்டுமொத்தமாக 60 HP நம்ம கொடுத்துருக்கோம் இன்டோர் ரெண்ட். 60 HPனா பெரிய HP, அதாவது இங்கே டேர்ம்ஸ் படி ஹெச்பின்னு சொல்லுவோம். அதாவது ஹெச்பின்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். பெர் ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு 0.810 அந்த மாதிரி மூலமாக கால்குலேட் பண்ணி அப்போ ஒரு ஃப்ளோருக்கு 8 டன் தேவை. ஆமா, இல்ல அது வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரிங்க. அது நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்குவோம். இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த டன்னேஜ் போடலாங்கிறத டிசைனிங் மூலமா அப்ரூவ் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7000 ஸ்கொயர் ஃபீட். 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து 70 டன் கம்பல்சரி போட்டாகணும். நம்ம மிட்சுபிஷி போட்டனால 60 டன் போட்டாவே நமக்கு 10 டன் வரைக்கும் நம்ம இத கம்மி பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர் ஹார்ஸ் பவர் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். டெஃபினட்டா. ஏன்னா அதோட CFM லெவல் வந்து அதிகமா இருக்கும் நமக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்ப பெட்டரா. டெஃபினட்டா. எங்க காசு அதிகமா கொடுக்குறோமோ அந்த காசை இங்க கம்மி பண்ணிக்கலாம். 10 டன் வரைக்கும் கம்மியாச்சுன்னு சொன்னாலே இட்ஸ் ஹியூஜ் இல்ல, பிரச்சனையே இருக்காதுங்க. நீங்க மத்த பிராண்டை கம்பேர் பண்றப்ப 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெர் டன் போடணும்னா 100% போட்டே தான் ஆகும். அப்பதான் அதோட CFM லெவலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ப்ரொசீட் பண்ண முடியாதனால. இந்த மிட்சுபிஷிக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க மேன் பவர் எவ்வளவு வச்சிருக்கீங்க, மேன் பவர் எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா மேன் பவர் வந்து மிச்ச மேன் பவர் மாதிரி இல்ல, ஏசி ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா அவங்க ஃபுல்லுமே ஒரு ரக்குடு பாய்ஸ் இருப்பாங்க. அதுவும் இல்லாம என்ன 10 ஃப்ளோர் ஏறணும், கடகடன்னு ஏறணும். அப்படி இருக்கிறப்போ அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு பலம் வேணும்ல, அது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? நான் என்ன நினைப்பேனாங்க, ஒண்ணே என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ பசங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கேட்டகரி பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பெர் டே இவ்வளோ சம்பளம் வாங்கணும், மந்த்லி இவ்வளோ சம்பளிக்கணும் அப்படிங்கிறது எந்த வேலை தெரியுதோ தெரியலையோ. ஆனால் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பேசிக்காக இருக்கிறவங்களுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ட்ரைனிங் கொடுத்து, ட்ரைனிங்க்கு 15,000 சேலரி கொடுத்து, அக்கமடேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ரூமு, வாஷிங் மிஷின்ஸுங்க, அதே மாதிரி சமையல் செஞ்சு போகிற தனி ஆள், அதெல்லாம் ரெகுலர் பேட்டா 80 ரூபா தனியாக கொடுத்துருவோம். இவ்வளோ ப்ரொவைட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட இருந்து கிவ் பண்ற ஒரு 100%ல 80% வந்து அவங்களுக்கே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். திருப்பி கொடுத்துறோம். சம்பளமாகவும் இன்சென்டிவாகவும் எல்லா விதமாகவும் நம்ம கொடுத்துறோம். அப்ப 10 பேர்கிட்ட 20% எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியா இருக்கும். 100 பேர் எடுக்கிறப்ப
ஓகே, ஆல்மோஸ்ட் 100 எம்ப்ளாயிஸ் வச்சு நீங்க மேனேஜ் பண்றீங்கிறது என்கிட்ட சாதாரணமா சொல்லிட்டீங்க. சாரி, 100ன்னு சொல்ல முடியாது, 75 மெம்பர்ஸ். 75 to 80. ஓகே, 80 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம அக்குமுலேட் பண்றோம். அப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே வந்து பக்காவா பசங்க சர்வீஸ் பண்ணிடுவாங்கங்கிறது எப்படி உங்களுக்கு கேரண்டி இருக்கு? நீங்க அந்த விஷயத்தை மானிட்டர் பண்ணணும்ல. டெஃபினட்டா. ஏன்னா 80 பேர்த்த நீங்க ட்ரெயின் பண்ணா மட்டும் பார்த்தா மானிட்டர் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான ப்ரொசீஜர் யூஸ் பண்றீங்க? மானிட்டருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலர் எம்ப்ளாயீஸ்ன்னு நமக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ரெகுலர் என் கூடயே டிராவல் பண்ணி ஒரு அரௌண்ட் 8 இயர்ஸாக நம்ம கிட்ட இருக்க எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸ் 2 பேர் தனியாக இருக்கிறாங்க. ஓகே, இவங்க எல்லாத்துக்கும் கால் அனுப்புறதுக்கு டெலிகாலர்ஸ் தனியாக இருக்கிறாங்க. கால் சென்டர் தனியாக, டெலிகாலர்ஸ் தனியாக ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க கால்ஸ் அனுப்பி விட்டுட்டு கால்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்து வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா கம்பெனியில தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்போ கம்பெனி மூலமாக கூப்பிட்டு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ வாங்கி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்களா, எல்லாம் ஓகேவான்னு கேட்டு அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட்னா மட்டும்தான் கஸ்டமர் பிளேஸை விட்டு வெளியில வர முடியும். ஆக்சுவலா போற டெக்னீஷியன் வந்து இந்த ரிவ்யூ எடுக்க முடியாது. நம்ம கால் சென்டர் மூலமா மட்டும்தான் அவங்க வந்து ரிவ்யூ எடுக்க முடியும். டைரக்டா இவங்க ரிவ்யூ வாங்கிட முடியாது. ஏன்னா அவங்க ரிவ்யூ வாங்கினாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்க மாதிரி இருக்காது. வெளியில இருந்து நம்ம ரிவ்யூக்கு தனியா நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா தான் பசங்க எப்படி ஒபீடியண்டா இருந்தாங்களா, ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணாங்களா, ப்ராப்பரா பேசினாங்களா, என்னங்கிறத ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சாங்களாங்கிறத நம்ம அப்பதான் சொல்ல முடியும். நம்ம சூப்பர். எங்களுக்கு இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு இல்லாத ஒரு புரிதல் வந்து எப்படி ஏசியை மெயின்டைன் பண்றது, எப்போதான் நாங்க மெயின்டைன் பண்ணோம். ஏர் கண்டிஷனர்ஸை பொறுத்த அளவுக்குங்க நம்ம என்ன ஒரு இதாக இருந்தாலுமே நம்ம வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணணும். ஓகே, இதே கமர்ஷியல்ஸ் பில்டிங் அப்படின்னா 3 months ஒன்ஸ் வந்து கம்பல்சரி 3 months ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது. ஓகே, இயர்லி ஒன்ஸ் வந்து பம்ப் வச்சு வாட்டர் வாஷ் பண்ணி வாங்கணும். ஓகே, அது இல்லாம நம்ம வந்து வீட்டுக்குள்ள பேசிக்கா ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றப்ப சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணவே கூடாது. என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஏசி போட்டு சீலிங் ஃபேனை போட்டாதானே சல்லுன்னு வீடு காத்து வந்து கீழே பளிர்னு மூஞ்சில. அதுதாங்க பெரிய மைனஸே. பண்ணவே கூடாது. என்ன காரணம்னாங்க, அதாவது வந்து ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி கூலிங் ஏரை வந்து சப்ளை பண்ணுது. இப்ப சீலிங் ஃபேன் என்ன பண்ணா ஹீட் ஏரை வந்து ஹீட்டை மட்டும் வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஹீட்டை சப்ளை பண்ணி இருக்கிற ஏரை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்ப மேல சீலிங்க்கு மேல இருக்கிற ஹீட்டை பூராமே அப்சர்வ் பண்ணி கீழே கொடுக்கறதுனால இதோட ஹீட் என்வாயன்மெண்ட் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 25 டிகிரி 30 டிகிரி வெளியில இருக்குது, ஒரு 24 டிகிரி செல்சியஸ் நீங்க உள்ள வைக்கிறீங்க. அந்த 24 டிகிரி செல்சியஸ் உள்ள கவர் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா சீலிங் ஃபேன் போட்டீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு டைம் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணாம ப்ராப்பரா காலையில உள்ள போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 18 டிகிரி டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஒரு 24-25 வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா பிராண்டுமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பல பேர் வந்து ரெண்டையுமே போட்டு யூஸ் பண்றாங்க. அது கண்டிப்பா பண்ணவே கூடாது. அதிகமா இருக்கு நம்ம மாதிரி. ஏன்னா 2 சேர்த்து யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் கூலிங் ஜாஸ்தி வரும். அப்படி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது இது எல்லாமே சீலிங் ஃபேன் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த அரௌண்ட் சர்ஃபேஸ் ஃபுல்லாவே இருக்கிற டஸ்ட் ஃபுல்லாவே வந்து ஏர் கண்டிஷனர் அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டக்குனு தூசி ஈஸியா வந்து தூசியில போறாத்தி அப்சர்வ் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் கூட டஸ்ட் அதிகமாகும். 3 மாசத்துல ஒன்ஸ் சர்வீஸ் பண்ண வேண்டியது 1 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ப்ராப்பரான கேஸ் செக்அப் இருக்காது. அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா மிஷின் வந்து டெமாலிஷ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஏன்னா கண்டிப்பா டெஃபினட்டாங்க அந்த மாதிரி ஃபயர் சர்க்யூட் ஆகி ஃபயர் பிரச்சனை ஆகி நிறைய இது ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே வந்து அதனால எரிஞ்சிருச்சுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். அது எந்த காம்ப்ரமைஸ் இருக்குல்ல. நம்ம 2 வீலர் 4 வீலர் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. எப்ப வேணாலும் 10,000 கிலோமீட்டர் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னா 5,000 கிலோமீட்டர் கொண்டே நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி வந்து ஏர் கண்டிஷனர்ஸ் டெஃபினட்டா பண்ண முடியாது நம்மளால. ப்ராப்பரான ஒரு டெக்னீஷியன் ஒரு 6 month மேக்ஸிமம் 1 year ஒன்ஸ் ஆகுது ஒரு தடவை ரிப்பேர் பண்ணி அப்படிங்கிறது தான் அவரோட. ஏன்னா பெரும்பாலும் பல வீடுகள்ல
ரெகுலர் யூசேஜ் இருக்காது. அப்படிங்கிறப்போ இயர்லி ஒன்ஸ் ஆகுது ப்ளீஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணி அது வந்து ப்ராப்பர் வந்து பம்ப் வச்சு வாட்டர் வாஷ் பண்ணிடணும். ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து இந்த டொமஸ்டிக் நீங்க சொல்றது ஓகே. கமர்ஷியலுக்கு எந்த மாதிரியான விஷயம் பண்ணலாம்? கமர்ஷியல்ஸுக்குங்க ஹியூமிடிட்டி லெவல் வந்து மாறும். ஓகே, அப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரீடிங் நம்ம எடுப்போம். ஓகே, ஒரு கமர்ஷியல் ஏர் கண்டிஷனர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பேக் சைடில் ஒரு ஃபில்ட்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். டொமஸ்டிக் மாதிரியான ஒரு சர்க்குலேஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி அதோட ஹியூமிடிட்டி லெவல் வந்து எடுத்துருவோம். அன்னைக்கு நம்ம என்ன டெம்பரேச்சர் ரீடிங்ல இருந்துச்சு 1 இயர் கழிச்சு வரமா 6 months கழிச்சு வர்றப்ப நம்ம டெம்பரேச்சரோட ரீடிங் என்ன இருக்கு, சப்ளை ஏர் எவ்வளோ கொடுக்குது, இன்சைட் ஏர் எவ்வளோ இருக்குதுங்கிறத அந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பராக நோட் பண்ணி அடுத்து இன்னும் 6 months நம்ம சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 6 months கழிச்சு எப்போ வரணும், இல்லை 6 months கழிச்சு வரணுமா, 2 months கழிச்சு வரணுமா அப்படிங்கிறது நம்ம வந்து ரீடிங் அப்படியே எழுதி கொடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கிட்டு கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, இது வந்து கமர்ஷியலுக்கு வந்து பேசிக்காவே நம்ம பண்றதுங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வேற எந்த இஷ்யூஸ் இல்லாம, அதாவது அவுட்டோர் யூனிட் இன்டோர் யூனிட் வந்து இந்த மாதிரி இருக்கு, அவுட்டோர் யூனிட்ல வேற ஏதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் தனியா பர்டிகுலரா பண்ண வேண்டியது இருக்குமா? தனியா அவுட்டோர் தனியா பண்ண வேண்டியது இருக்கும். அது எந்த மாதிரி மெயின்டைன் உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான். பம்ப் சர்வீஸை பொறுத்தளவுக்கு நார்மல் டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கமர்ஷியல்ஸ் பில்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி பம்ப் வாட்டர் சர்வீஸ் வந்து பண்ணியே ஆகும். அது ரொம்ப முக்கியங்க. அந்த ப்ரெஷர் கொடுத்து அடிக்கிறப்ப வரும். கண்டிப்பா நீங்க புது மிஷின் தெரியாதுங்க. இப்ப நம்ம புது மிஷின் சப்ளை பண்றோம். புது மிஷின் சப்ளை பண்ணோம்னா அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு யாருமே சர்வீஸ் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா புது மிஷின் நல்லா இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் கூப்பிடலாம், சர்வீஸ் பண்ண கூப்பிடுவாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு பிரஷை மட்டும் வச்சு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நீங்க அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உள்ள ஃபின்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது எப்படின்னா வெளியே மூஞ்சிக்கு மேக்கப் போட்ட மாதிரி உள்ள இருக்கிற குடலுக்கு வந்து எந்த இது பண்ணாம கண்ணு கருவளையத்துல பிரச்சனை வந்துருச்சு, மேக்கப் போட்ட மாதிரியான சொல்ற அந்த விஷயம். டெஃபினட்டாங்க. அந்த பிரஷர் கொடுத்து அடிக்கிறப்ப உள்ள இருக்கிற மண்ணு அவ்வளவு அதிகமா வருது, எக்கச்சக்கமா இருக்குங்க. இதே சலூன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் ஓவரா டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கனால உங்களுக்கு வந்து நம்ம நார்மலா வந்து சுவாசிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையாகும். நிறையா வந்து சளி பிடிக்கிறதா இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணுங்க. ஒரு பெட்ரூமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரமாவது ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர்ற மாதிரி மிஷின் ஆன் பண்ணி விட்டு போட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சிடணும். இல்லை கதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும். அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து சக் பண்ணி இழுத்து கொடுக்குறப்ப நம்ம வந்து நைட் தூங்குறப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதாவது ஜன்னலை திறந்து விட்டு ஏசி ஆன் பண்ணி இருக்கும். டெஃபினட்டாங்க. அப்படி வாரத்தில் ஒரு நாள் வந்து கம்பல்சரி இது பண்ணியே ஆகணும். அது டொமஸ்டிக்காக இருக்கட்டும், கமர்ஷியல்ஸாக இருக்கட்டும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற ஏரியா தான் சர்க்குலேட் பண்ணி அது கொடுத்துட்டு ஓகே, அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது கொடுக்க முடியாது. அதனால அப்போ என்ன ஆகும்னா இருக்கிற டஸ்ட்டாக சேர்த்து அது கொடுக்குறப்ப ஈஸியாக சீக்கிரம் குழந்தைகள்லாம் இருக்கிற வீடாக இருக்கட்டும், பெரியவங்க வீடு இருக்கிற வீடாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் சீக்கிரம் வந்து சளி பிடிக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறது, அந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் கண்டிப்பாக வருங்க. கார்ல வரும்போது நீங்க பேசிட்டு இருந்தப்ப கூட இவ்வளவு சொல்லல, ஆனா நீங்க பேச புதுசா சொல்றீங்க. இது மாதிரி வேற என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல ஏர் கண்டிஷன் இருக்கிற ரூம்ல சுத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும். வீட்டை பொறுத்தளவுக்கு என்னைக்குமே நம்ம சொல்லுவாங்க பெரியவங்க, மகாலட்சுமி இருக்கிற இடம் வீடு தான். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரீமியமான ஒரு ஏர் கண்டிஷன் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி டெய்லி வந்து கூட்டணும். வாரத்துல ஒரு 2 நாள் வந்து மாப் போட்டே ஆகணும். அப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாங் லைஃப் கம்பல்சரி இருக்கும், நல்லா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நிறைய வந்து என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொன்னீங்க. அதாவது பண்ணவே கூடாதுன்னு, இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொன்னால் வேற எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னாங்க, ஒரு ஓட்டு வீட்டில் ஏசி மாட்டுறது பண்ணக்கூடாது. ஒரு தகர சீட்டுக்குள்ள ஏசி மாட்டுறது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா போட்டு யூஸ் இருக்கு. ஓகே, அவ்வளவு செலவு பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. ஓகே, மேல தெர்மாக்கோல் வச்சுட்டு ஃபால்ஸ்லிங் போறதில்ல, தெர்மாக்கோல் வச்சுட்டு கீழே மெஷின் மாட்டிடுறாங்க. ஓகே ஓகே, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஹியூமிடிட்டி லெவல்ல இருக்கு. ஓகே, இந்த இடத்துக்கு இந்த சர்ஃபேஸுக்கு இவ்வளவுதான் டெம்பரேச்சர் இருக்குங்கிறது ரீடிங் இருக்கு. அந்த டைவர்சிட்டி பிரகாரம் தான் நம்ம வந்து அந்த மிஷின் சப்ளை பண்ணியிருப்பாங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 10 AC போட்டீங்கன்னா அது அரை மணி நேரம் ஓட வேண்டியது 1/4 மணி நேரம் ஓடி கட் ஆஃப் ஆகிக்கும், கரண்ட் பில் கம்மியாகுது. 250 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 10 AC போட்டு வச்சுக்கிட்டு காத்தும் வராது,
2 வருஷத்துல மெஷினும் போயிடும். கம்பெனிக்காரன் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்கிறக்காக நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து சின்ன ஏசி வச்சுட்டு யூஸ் பண்ணனா பெரிய தப்பு. ஓகே, அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடம் ரூம்னு சொன்னா அதுக்கு ஒரு 110 கண்டிப்பா வேணும், கம்பல்சரி வேணும். அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. இதே மிட்சுபிஷினா ஒரு அது வந்து கமர்ஷியல்ஸுங்க. கமர்ஷியல்ஸ்ல போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதோட மிஷினோட CFM லெவல் அதிகமா இருக்கும். ஓகே, அதுல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுல வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதாவது வந்து நார்மல் மிஷினை பொறுத்தளவு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டன், மிட்சுபிஷி பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 160 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டன் போட்டா போதும். சூப்பர். 160 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டன் போட்டீங்கன்னாவே, ஏன்னா அதோட CFM லெவல் அதிகம். ஓகே, அதனால அது நம்ம கமர்ஷியல் தாங்கும் அந்த இதுதான். கண்டிப்பா. இது இல்லாம அதாவது எக்ஸிமோ வந்து எக்ஸ்ட்ரீம். கண்டிப்பா. நீங்க காமிச்சப்போ எங்களுக்கு தெரியுது 3 ஃப்ளோர் வேற லெவல் ஃபீல். எக்ஸிமோ மாதிரி வேற என்ன மாதிரியான கமர்ஷியல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க? அன்னபூர்ணா ஹோட்டலுங்க, கோயம்புத்தூர், திருப்பூரோடதுங்க. திருப்பூர் அன்னபூர்ணா. ஆமாங்க. அதே மாதிரி ஓப்பன் டெக்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணிருப்போம் அன்னபூர்ணா. ஆமாங்க. அது இல்லாம பல இடத்துல இப்ப சேலமாரார் ஹோட்டல் நம்ம தான் பண்ணிருக்கோம். தாராபுரம் சேலமாரார் ஹோட்டலுங்க, ஆதித்யா பிர்லா குரூப், லூயிஸ் பிலிப்பி, வேனேஷன்ஸ், ஏலன் சோலி ஷோரூம், பீட்டர் இங்கிலாந்து, இதெல்லாமே ஆதித்யா பிர்லா குரூப்புங்க. போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு விக்னேஷ் வந்து அவ்வளவு கம்பெனிஸை பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் கேட்டு ஆக்சுவலாங்க நம்ம நானா ஓனை எடுத்து பண்ணி அப்படி ஆரம்பிச்சு பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அரௌண்ட் 3 இயர்ஸ்க்குள்ளதான். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மிஷின்ஸ் கான்ட்ராக்ட் ஒர்க்கா இருக்கட்டும், மிஷின் சப்ளை பண்ணது யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல என்ன பொருள் வைக்கணும், எப்படி வைக்கணும், அதை எப்படி மாட்டினா எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுங்கிற டெக்னிக்கல்ஸ் வந்து 12 வருஷமா நான் படிச்சிருக்கிறேன். அனுபவத்தை தான் இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா. வெறுமனே தொடங்கின உடனே ஒரு அது பண்ணிட முடியாது. ஓகே, இத்தனை மேன் பவர் வச்சுக்கவும் முடியாது. ஆக்சுவலி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் மேன் பவர் வச்சு ஒர்க் பண்ற கம்பெனிஸே கம்மி. 75+ மேன் பவர் இருக்குங்கிறது அல்டிமேட். ஆனா அவங்கள மேனேஜ் பண்றதுங்கிறது ஒரு தனி. அதனாலதாங்க இப்ப என்னன்னா ஒரே இடத்துல டம்ப் பண்ணி வச்சுக்கல, நம்ம பிரிச்சு போட்டேன். ஓகே, அதாவது வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் ரெண்டும் சேர்த்தியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 பேர் இருக்காங்க இங்க வச்சிருக்கேன். அது இல்லாம மதுரை, ஈரோடு, திருப்பூர், சென்னை. மதுரை, ஈரோடு, சென்னை எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனி பிரான்சைஸ் இருக்குங்க. அங்க தனியா இருக்குங்க. அங்க தனியா இப்ப சென்னை வந்து சவுத் சென்னை மட்டும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஓகே, சவுத் சென்னை வேளச்சேரியில் நம்ம ஆபீஸ் போட்டுருக்கோங்க. அங்க அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 பேர் அங்க ஃபுல்லாவே இருக்காங்க. சென்னை தான் மெயின் நம்மளுக்கு. சென்னை வந்து தமிழ்நாடு ஒரு 20 பேர் போட்டிருக்கோம். 20 பேர் தான் எம்ப்ளாயி வச்சிருந்தாங்க. அப்ப மதுரை, ஈரோடுல எல்லாம் 10 பேர் வச்சிருந்தோம். அப்ப இங்க இருக்கிற வேலையை விட அங்க வந்து வேலை அதிகம். கண்டிப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற மேன் பவருக்கும் சென்னைக்கு தனியா ஒரு டீமே தேவைப்படுற மாதிரி ஈக்குவலாவே தேவைப்படும். டெஃபினட்டா. அப்புறம் மழை காலம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரே இடத்துல வேலை அதிகமா இருக்காது நமக்கு. அப்ப என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கம்மியான மெம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையுமே எங்க ஒர்க் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்ப மேஜரா வந்து பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் தான் மேஜரா இருக்குங்க நம்மளுக்கு. இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு 1.5 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வேலையாகிட்டு இருக்குங்க. உமாசங்கர் சார் ப்ராஜெக்ட்ஸுங்க, அது ஒரு 1.5 ஏக்கர் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் அது பக்கத்தில் கேரளாவில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று ஆகிட்டு இருக்குங்க. மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடல் ஒரு மண்டபம் ஆகிட்டு இருக்கு. சேலமாரார் ஹோட்டல் பொள்ளாச்சியில் இப்போ ஒன்று வேலை முடிய போகுதுங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் இங்கே இருக்கு இல்லைங்க லட்சுமில், அங்கே 4 கப்ஸ் வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கு. எக்ஸிமோ நாங்கள் வரும்போது சாக்லேட்டை கொடுத்து பூஜை போட்டு சாக்லேட் கொடுத்தாங்க. அந்த எக்ஸிமோக்கு நீங்க தான்? அது நம்ம தாங்க. அது கோயம்புத்தூர். விக்னேஷோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா மட்டும் கேளுங்களேன். அவருக்கு கன்சல்டன்ட் ஃபீஸ் கூட வாங்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி கண்டிப்பா டைரக்டா விசிட் பண்ணி கூட கன்சல்ட் பண்ணுவாரு. அவர் கன்ஃபார்மா அந்த மாதிரி தான். அவர் உடனே வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் அலோகேட் பண்ணி விட்டுருவோம். ஒரு ஹியூஜ் பில்டிங், பெரிய பில்டிங்கா இருந்தது அப்படின்னா நம்ம டைரக்டா நம்மளே போய் பார்த்துருவாங்க. அவங்க எந்த டைம் வேணாலும் நம்ம கால் பண்ணாலும் டெலிகாலிங் நம்ம அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா இருக்கு. அவங்க என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து நாம பண்ணிடலாங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ. தேங்க்யூ. நாங்களும் இந்த
மாதிரி ஒரு ஏசி சம்மந்தப்பட்டு இவ்வளோ விஷயம் இருக்குமாங்கிறதே நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வி ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஷர்வைன் ஏர் கண்டிஷனுக்காக எடுக்கும் இந்த விளாகுங்கிறத விட ஒரு ஷூட்டு, ஒரு பில்டிங் முடிஞ்சோடனே எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எடுக்கும் அந்த ஷூட்டு. அது முடித்தோடனே அவர்கிட்டையும் 2-3 விஷயத்தை கேட்டோடனே விக்னேஷ் ப்ரோ வேறு லெவலில் நம்மளுக்கு ஒரு விளாக் கொடுத்தாரு. அதாவது கிளைண்ட்டுக்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏர் கண்டிஷன் விஷயத்தை பற்றி சொன்னார். சரி, ஷோரூமை பார்த்ததுக்கப்புறம் எக்ஸிமோ ஓனர் அருண் சார்கிட்ட பேசாமல் போனால் எப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் உடனடியாக நம்மளுக்கு வந்து உட்காந்து ஒரு டெஸ்டிமோனி இந்த மாதிரி விக்னேஷுக்கு கொடுத்தாரு. அவரோட இந்த எக்ஸிமோ பற்றியும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லிட்டார், அப்படி தான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் அருண் சார். அண்ட் இந்த மாதிரியான புது அப்டேட்டுக்கு நம்ம பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஏசி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.